ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அந்த டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் மீன் பை ஆஸ்ட்ரல் பாடி, அதாவது சூக்கும உடல் என்பது யோக சாஸ்திரங்களின்படி நாம் காணும் பருப்பொருள் உடலுக்கு தூல உடல் அப்பாற்பட்ட கண்ணுக்கு தெரியாத நுட்பமான உடலாகும். இது ஆன்மா, நாடிகள், சக்கரங்கள், எண்ணங்கள், உணர்வுகள், நினைவுகள் ஆகியவற்றின் கலவையாகும். ஞானக்கண்களால் பார்க்கக்கூடிய ஒளியுடல், அதாவது ஆரா போன்றது. மேலும் இது தூல உடலை விட்டு பிரிந்து சூக்கும உலகங்களுக்கு பயணிக்க கூடியது. சூக்கும உடலின் தன்மைகள். உடல்களில் ஒன்று. திருமூலர் போன்ற ஞானிகள் குறிப்பிடும் 3 உடல்களில் இதுவும் ஒன்று. தூல உடல், சூக்கும உடல், காரண உடல். நுண்ணிய அமைப்பு. இது ஐம்பூதங்களால் ஆன தூல உடலை விட மிக நுண்ணியது. நாடிகள், சக்கரங்கள், எண்ணங்கள், கர்மாக்கள், பாவ புண்ணியங்கள் ஆகியவற்றின் கலவையாகும். இது ஒரு வகையான ஒளி வடிவத்தில் ஞான கண்களுக்கு தெரியும், கண்ணுக்கு புலப்படாத உடல் ஒளி உடலாகும். காலம் கடந்த நிலை. சூக்கும உடல் என்றும் இளமையாகவே இருக்கும், அது வயதாவதில்லை என சில விளக்கங்கள் வரலாற்றில் கூறுகின்றன. இதன் முக்கியத்துவங்கள். இதுவே ஆன்மாவின் வாகனமாகும். தூல உடலை விட்டு ஆன்மா வெளியேறி சூக்கும உலகங்களில் பயணிக்க இந்த சூக்கும உடல் உதவுகிறது. தியானம், யோக பயிற்சிகள். ஆழ்ந்த தியானங்கள், யோக பயிற்சிகள் மூலம் சூக்கும உடலை உணர்வதும் அதன் மூலம் உயர் நிலைகளை அடைவதும் இந்திய ஆன்மீக மரபில் உண்டு. சுருக்கமாக, சூக்கும உடல் என்பது நமது பரு உடலுக்குள் இருக்கும் ஒரு ஆற்றல் வடிவ உடல். அதுவே ஆன்மாவின் உண்மையான வாகனம். ஞானிகள் இதை உணர்ந்து தங்கள் ஆன்மீக பயணத்தை தொடர்கின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.